வந்துட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன். ஏன் எதனால் டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, டாக்டர் படித்தோம்னா நிறைய சம்பாதிக்கலாம், டாக்டர் படித்தா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், டாக்டர் படித்தோம்னா சொசைட்டியில் ஒரு அதிகாரம் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் அடுக்கடுக்கி சொல்லிகிட்டே போனாங்க. அது அப்படி இல்லை. டாக்டர் தொழில் அப்படிங்கிறது ஒரு மிக புனிதமான தொழில். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, உயிர் போகிற ஆபத்து அப்படின்னா முதல்ல டாக்டர் காலில் தான் போயிட்டு சம்மந்தப்பட்ட நபருடைய உறவினர்கள் விழுவாங்க. அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், மனைவி ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் தான் முதல்ல மண்டாடுவாங்க. என் புருஷனை காப்பாற்றுங்க, குழந்தையை காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது டாக்டர் தொழில் அப்படிங்கிறது இது ஒரு சேவை, இது ஒரு கமிட்மெண்ட். உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சக மனிதனுக்கு ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தொழில் தான் டாக்டர் தொழில். அந்த ஒரு டாக்டர் தொழில் செய்யக்கூடிய ஒரு புற்றுநோய் மருத்துவரை இன்றைக்கி ஒரு நபர் கத்தியால் குத்தி இருக்கிறாரு. அது சம்மந்தப்பட்ட செய்திகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த நபருடைய அம்மாவோட பேட்டியை பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக வருது. என்னென்னா, அந்த குடும்பத்துக்கே தங்களுக்கு தரப்பட்ட ஒரு சிகிச்சையை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் இந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இதனால தான் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் மருந்துகளால் தான் தீவிரமாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஆத்திரப்பட்ட அந்த மகன் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது, இது யார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரி, யார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறது அந்த தனியார் மருத்துவரையும் உள்ளடக்கி ஒரு விசாரணை நடத்தும் போது தான் உண்மை வெளிவரும். ஏன்னா ஒரு தொழில் போட்டி காரணமாகவும் இல்லாட்டி அந்த அம்மாவோட அந்த மகன்கிட்ட பணம் அதிகமாக பறிக்கிறதுக்காக கூட இந்த தனியார் மருத்துவமனையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அரசு மருத்துவம் மேலே வைத்திருக்கலாம். இதனால் கூட அந்த நபர் ஆத்திரமடைந்து இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கலாம். இது உண்மை எனும் பட்சத்தில் அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் மேலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது கொலைவெறியை தூண்டுவதற்காக ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கூட நடக்குது. ஸோ இதில் பல கோணங்களில் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, அந்த குடும்பத்துக்கு மருத்துவம் சார்ந்த போதிய அறிவை அவங்க டாக்டர்ஸ் சொல்லியிருக்கணும், தெளிவாக சொல்லியிருக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, என்னென்ன மருந்து கொடுத்துட்ருக்குறோம், அம்மாவோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக மருத்துவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பேஷண்ட்ஸ் வராங்க. தனியார் மருத்துவமனை போல் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பேஷண்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்காது. பலாயிரக்கணக்கான மனிதர்கள் போகும்போது மருத்துவர்கள் சில விஷயங்களை சொல்லுவதற்கு நேரம் இருக்காது, சொல்லுவதற்கான பொறுமையும் இருக்காது. அது அவங்க தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஆனால் இதை சாதகமாக்கிட்டு இது இவங்க தப்பாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த நபர் வச்சுக்கிட்டதுங்கிறது, அவருக்கு தான் நம்ம இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், மென்டலி கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அப்போ அவர்கிட்ட தான் மிகப்பெரிய தவறு இருக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது, தனியார் மருத்துவமனையில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எதனால் சொன்னாங்க, எந்த காரணத்தினாலும் சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற தரவுகள் என்னென்ன அப்படிங்கிற அந்த தனியார் மருத்துவமனையையும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன டாக்டரையும் நம்ம விசாரணைக்கு கொண்டு வரணும். ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த டாக்டர் மேலே நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மருத்துவர் தொழில் அப்படிங்கிறது மிக மிக புனிதமான தொழில். ஒரு சில கருப்பாடுகள் இருக்கலாம், ஒரு சில பேர் பணத்துக்காக இந்த தொழிலை தவறாக உபயோகிக்கும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரியான அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை, உயர்தர சிகிச்சைங்கிறது ஏழை எளியவர்களுக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தகைய வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் சென்னைங்கிறது மருத்துவ தலைநகரமாகவே இருக்கிறது. பல நாடுகளிலிருந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுங்கிறது வருந்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். அரசாங்கம்
உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து அனைத்து அரசு மருத்துவர்களாகட்டும், தனியார் மருத்துவ ஊழியர்களாகட்டும், மருத்துவர்களாகட்டும் எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பை கொடுக்கணும். 2வது, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்கிறது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்கிறது, மருத்துவமனையில் ஏன் லேட் ஆகுது போன்ற பல விஷயங்களை வந்துட்டு நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு புரியும்படி செய்யணும். அரசு மருத்துவர்கள்னால் என்ன, அவங்களோட தொழில் என்ன, அவங்க எதனால் ஒரு இடத்துக்கு போனோம்னா லேட் ஆகுது, ஒரு இடத்துக்கு போனால் அவங்களால அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க தெளிவாக பதில் சொல்ல முடியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு பொதுமக்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தணும், கற்பிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான தேவையாக இந்த ஒரு சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.